இந்தியா இதுவரைக்கும் ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூமியிலிருந்து நிறைய எரிபொருளை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு மேலே நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்காம நிறைய நாடுகள் வந்து ஃபாசில் ஃபியூலுடைய அடுத்த கட்டமான கிரீன் எனர்ஜியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா யூஎஸ், சைனா, ஜெர்மன், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாருமே அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாவினுடைய லாங் டேர்ம் கோல் என்னன்னா 2070க்குள்ள இந்தியாவே வந்து எந்த ஒரு எமிஷனும் இல்லாம ஜீரோ எமிஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டத்தையும் தீட்டியிருக்காங்க. ஆக்சுவலா உண்மையாவே அந்த ஸ்டெப் நோக்கி நகரணும்னா என்ன பண்ண போறாங்க, இந்தியாவினுடைய மக்கள் வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்களா இல்லையா, அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ஃபுல்லா அதிகமா வந்து யூஸ் பண்றது அப்படின்னா கச்சா எண்ணெய் தான். ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா பெட்ரோல் டீசல் நம்பி மட்டும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாரும் சேர்த்து $140 பில்லியன் மேல அதுக்கு மட்டும் காசு செலவு பண்றோம். அளவுக்கு அதிகமா, அதாவது இது எல்லாமே வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறது. கிட்டத்தட்ட 88% நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். பேலன்ஸ் 12% மட்டும் தான் இந்தியாவில் தயாரிக்கிறோம். இதை தாண்டி இந்தியாவில் இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா நிலக்கரியை தான் வெளிநாட்டுல இருந்து அதிகமா இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். இது வந்து நம்ம நாட்டு ஜிடிபியில ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கு. காரணம் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட 265 மில்லியன் டன் அளவுக்கு நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். இது மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுல இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா நேச்சுரல் கேஸ். அது வந்து நம்ம இந்தியாவில இருந்து அதிகமா எடுக்காம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா 31 பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். இது எல்லாத்தையுமே மெயினா நம்ம எதற்காக வாங்குறோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து நம்ம வெஹிக்கிளை யூஸ் பண்றதுக்காகவும் கரண்ட் பர்பஸ்க்காகவும் இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் அதிகமா நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். இதனால என்ன பிரச்சனை ஆகுது, ஃபர்ஸ்ட் முக்கியமான பிரச்சனை நம்ம நாட்டினுடைய ஜிடிபி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல அடி வாங்குது. இதனால நம்ம நாடு வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆக முடியல மற்ற நாடை கம்பேர் பண்ணும்போது. அதுவும் பர்டிகுலரா சைனா, யூஎஸ், ஜெர்மன் இவங்களை தாண்டி நம்ம முன்னாடி போக முடியல. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நம்ம நாட்டில் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து கண்டமேனிக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு. இந்தியாவில் ரீசெண்ட் டைம்ல ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று ரிலீவ் ஆச்சு. ஆக்சுவலா அது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க 138 கண்ட்ரி வந்து நாங்க வந்து ஃபுல்லா ஆய்வகம் நடத்தினாங்க. அதுல 126 கண்ட்ரி வந்து அதாவது தன்னுடைய நார்மல் லெவலை விட ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அதாவது 91% தான் நார்மல் லெவல். ஆனா அதை தாண்டி இந்தியாவில் நிறைய முக்கியமான சிட்டிஸ் எல்லாமே போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் பர்டிகுலரா டெல்லி ஆகட்டும், பைனிஹாட் ஆகட்டும், முல்லாப்பூர் ஆகட்டும், ஃபரிதாபாத் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய முக்கியமான சிட்டிஸ் எல்லாமே ஏர் பொல்யூஷனால பாதிக்கப்படுது. அதுவும் பர்டிகுலரா 120%, 130% அந்த அளவுக்கு படு மோசமா இருக்கு. இதனால இந்தியா வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $100 பில்லியன் வந்து நம்ம பொல்யூஷன் செலவு பண்றோம். ஆக்சுவலா வெளிநாட்டில இருந்து இந்த மாதிரி குரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். அது மட்டும் கிடையாது, இந்த ஏர் பொல்யூஷனாலையும் நம்ம ஒரு $100 பில்லியன் வந்து நாட்டுக்காக செலவு பண்றோம். இவ்வளவு பிரச்சனை வந்து இந்தியாவில் போயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இப்ப ரீசெண்ட் டைம்ல டெல்லியில எந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னா சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கணும் அப்படின்னா அங்க பியூர் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கிற அளவுக்கு ஒரு படு மோசமான நிலைமை தான் இங்க டெல்லியில போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் அப்படிங்கிறது வெஹிக்கிள் தொடர்ந்து அதிகமாயிட்டு வருது. அது மட்டும் இல்லாம நிலக்கரி போன்றவை வந்து தொடர்ந்து வாங்கிட்டு இருக்க காரணத்தினால நாடு வந்து கண்டமேனிக்கு போயிட்டு இருக்கு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா நம்ம நாட்டுல கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. அதுவும் பர்டிகுலரா டெம்பரேச்சர் வந்து நார்மல் லெவலோட 2 to 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகதையும், அதே மாதிரி கடல் அலையில் வந்து தொடர்ந்து மாற்றம் ஏற்படுது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பூமியில ஏற்படுது. இது எல்லாத்தையுமே சமாளிக்கணும். நம்ம பூமியை வந்து திரும்பி நார்மலான நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம பூமியிலிருந்து எந்த ஒரு எரிபொருளும் எடுக்காம நம்ம இருக்கிற, அதாவது பூமியில இருக்க ரிசோர்சஸ் யூஸ் பண்ணியே இங்க வந்து நம்ம உயிர் வாழ முடியும். அதற்கான ஒரு நோக்கம் தான் இந்த கிரீன் எனர்ஜி. ஆக்சுவலா இந்தியா என்ன பிளான் பண்றாங்க, நம்ம 2070க்குள்ள ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நகரணும் அப்படின்னுக்காக நிறைய முக்கியமான திட்டத்தை உள்ள போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் முன்னேற்பாடு அப்படின்னா சோலார் பேனல் தான். ஏன் அப்படின்னா இந்த சோலார் பேனல்ல இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல வீடுகள் இருக்கு. ஆனா இப்போ சோலார் பேனல் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தா கிட்டத்தட்ட 10 லட்சம் சோலார் பேனல் மட்டும் தான் அந்த வீட்டில் யூஸ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் எங்கேயுமே சோலார் பேனல் யூஸ் பண்றது கிடையாது. ஆக்சுவலா இந்தியாவில் சோலார் பேனல் மூலமா பவர் தயாரிக்கிறது அப்படின்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல ஜஸ்ட் ஒரு 105 ஜிகாவாட் அளவுக்கு தான் நம்ம பவரை ஜெனரேட் பண்றோம். ஆனா சைனா மாதிரி நாடுகள் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட
40% மேல, கரெக்டா சொல்லணும்னா 40% வீடுகள் எல்லாமே ஃபுல்லா சோலார் பேனல் தான் இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா அவங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 800 to 900 ஜிகாவாட் அளவுக்கு அங்க சோலார் பேனல் மூலமா பவர் ஜெனரேட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, 80% சோலார் பேனல் வந்து சைனாவில் தான் இப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் ஒரு முக்கியமான டேட்டா கிடையாது. ஆஸ்திரேலியால 25% மேல அங்க சோலார் பேனல் எல்லா வீட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஜெர்மன்ல கிட்டத்தட்ட 12% மேல சோலார் பேனல் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இன்னும் சூப்பரா சொல்லணும் அப்படின்னா ஜெர்மனில வந்து கிட்டத்தட்ட 7 to 8 மாசம் மட்டும்தான் சூரிய ஒளியே வரும். ஆனா இந்தியால வருஷம் ஃபுல்லா சூரிய ஒளி வரும். அதுவும் பர்டிகுலரா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி, அதே மாதிரி நார்த்ல இருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் இது எல்லா பகுதியிலுமே சூரிய ஒளி வருஷம் பூரா வரும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா அவங்க ஒரு வருஷத்துக்கு 1000 யூனிட் மட்டும்தான் அவங்களால பவரே ஜெனரேட் பண்ண முடியும். ஆனா இந்தியானால ஒரு வருஷத்துக்கு 1400 யூனிட் வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். ஏன்னா ஜெர்மனில 3 to 4 மாசத்துக்கு சூரிய ஒளியே வராது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஆஸ்திரேலியால 25%, யூஎஸ்ல 5% வீடுகள் எல்லாமே டோட்டலா வந்து சோலார் பேனலா மாறிட்டு இருக்கு. ஆனா இந்தியா வந்து ஜஸ்ட் 1% மட்டும்தான் சோலார் பேனலா மாத்தி இருக்காங்க. அதை மாத்தினா மட்டும்தான் இந்தியா வந்து பெரிய லெவல்ல கொண்டு போக முடியும். இந்தியாவினுடைய பிளான் படி 2039 எப்படியாவது நம்ம 500 ஜிகாவாட் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல 200 ஜிகாவாட் ஓவரால் கிரீன் எனர்ஜி. ஆக்சுவலா இந்த விண்மில்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 50 ஜிகாவாட் அளவுக்கு நம்ம பவர் ஜெனரேட் பண்றோம். அதுவும் பர்டிகுலரா இந்தியால எல்லா பகுதியிலுமே விண்மில் அப்படிங்கிறது அதிகமா இல்ல. அதுவும் பர்டிகுலரா ஒரு சில ஏரியா மட்டும்தான். அதுவும் தமிழ்நாடு, குஜராத், ராஜஸ்தான், கர்நாடகா இந்த மாதிரி முக்கியமான பகுதிகளில் 47% விண்மில் இங்கே தான் வந்து பவர் ஜென்ரேட் ஆகுது. ஆக்சுவலா இங்க எல்லாமே காற்று அதிகமா இருக்க பகுதிகள். ஆக்சுவலா இது மட்டும் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் கிடையாது. நம்ம இன்னொரு முக்கியமான ப்ராசஸ் நோக்கி நகரும். ஆக்சுவலா கிரீன் எனர்ஜி, ஆக்சுவலா கிரீன் ஹைட்ரஜன்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமா கிடைக்குது. ஏன்னா இந்தியாவில் பூமியில அளவுக்கு அதிகமான நீர் இருக்கு. அதை வந்து பிரிச்சு ஹைட்ரஜனை மட்டும் வச்சு பவர் ஜென்ரேட் பண்ணி நம்மளால தயாரிக்க முடியும். ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 41 ஜிகாவாட் அளவுக்கு தான் இது வரைக்கும் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அதே மாதிரியே இந்தியாட்ட இருக்க இன்னொரு முக்கியமான ஆயுதம்னா கிரீன் ஹைட்ரஜன். ஆக்சுவலா இந்தியால 5 மில்லியன் டன் அளவுக்கு நம்ம கிரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்றோம். அதை வந்து நம்ம முன்னோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு. கிரீன் ஹைட்ரஜன் வந்து இந்தியாவில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வருங்காலத்தில் ஏற்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் இப்பவே வந்து ஒரு வருஷத்துக்கு சுமார் 5 மில்லியன் டன் அளவுக்கு நம்மளால கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதன் மூலமா நிறைய வெஹிக்கிள் வந்து இப்போ யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ரீசெண்ட் டைம்ல கிரீன் ஹைட்ரஜன் வந்து ஜிந்த்ல இருந்து ஜோனிபேட் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 80 to 90 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்து முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து கிரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி நிறைய வெஹிக்கிள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இந்திய மக்களா இருக்க நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான சந்தேகம் வரலாம், எப்படிப்பா இந்த ஃபாசில் ஃபியூலை விட பெட்டரா வந்து கிரீன் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து பொல்யூஷன் வைஸ் எல்லாம் ஓகே, இதே வந்து காஸ்ட் வைஸ் எந்தாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டா, அதாவது காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு காரணம் அப்படிங்கிறது இங்க சூரிய ஒளி அப்படிங்கிறது இலவசமா கிடைக்குது. ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் டெவலப் பண்ணிட்டோம்னா நம்ம பெரிய லெவலில் டெவலப் ஆக முடியும். ஆக்சுவலா நார்மலா வந்து நீங்க ஃபாசில் ஃபியூல் மூலமா ஒரு யூனிட் கரண்ட் ஜென்ரேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய் செலவாகுது. ஆனா சோலார் பேனலை யூஸ் பண்ணி நீங்க பவர் ஜென்ரேட் பண்ணா ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாயிலிருந்து 3 ரூபாய் அளவுக்கு தான், ரொம்ப கம்மியான அளவு தான் கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, ஆக்சுவலா இந்த சோலார் பேனலுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடியை தொடர்ந்து இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா 1 கிலோவாட் வந்து நீங்க பவர் ஜென்ரேட் பண்ண மாதிரி ஒரு சோலார் பேனல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 கிலோவாட் அளவுக்கு உங்களால தயாரிக்கிற அளவுக்கு சோலார் பேனல் வாங்கினீங்கன்னா 30,000 சப்சிடி. அதே மாதிரி 3 கிலோவாட்டுக்கு மேல போனீங்கன்னாவே உங்களுக்கு 78,000 ரூபாய் கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்க தயாரா இருக்காங்க. அதே மாதிரியே நம்மளும் வந்து கிரீன் எனர்ஜியை நோக்கி முன்னாக்கி போனா அப்படிதான் நமக்கு நல்லது, நம்ம சொசைட்டிக்கு நல்லது, நம்ம பூமிக்கு நல்லது. ஆக்சுவலா இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருந்தா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் நோக்கி ரொம்ப முன்னோக்கி போக முடியும். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம வந்து நிம்மதியா இருக்கோம், இதே வந்து நம்ம சந்ததிகள் வந்து வருங்காலத்துல அவங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இந்த கிரீன் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்க போகுது. அதுவும் பர்டிகுலரா இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜில இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நாம் பொறுத்து வந்து தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.